இல்ல வீட்டுல இறக்கி விட்டுமா? வேற வம்பே வேணாம். யாராவது பார்த்தா அவ்வளவுதான். கற்பகம் இங்க வாயேன். ஒண்ணு இல்ல, தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன். கணபதி விஷயம் இவ்வளவு தூரம் போயிருச்சா? இன்னும் டூயட் எல்லாம் பாடிருப்பீங்க. ஒருத்தர் விரும்பினா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க. அத கனவோட நிறுத்திக்க. நினைவுல நடத்தி கட்ட போறவன் நான் தான். எது ஒண்ணுத்துக்கு ஒரு தரத்தனம் வேணும். அவ பண்ணார் விட்டு பொண்ணு, நான் தேட்டர் ஓனர் பையன். இதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த போஸ்ட் ஓட்டுற பசங்களா லாய்க்கப்படாது. நிறுத்து. காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றது இல்ல, மனசை பார்த்து வர்றது. நான் அவளை மனசார விரும்புறேன், அவ என்ன மனசார விரும்புறா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற. நான் வீணா யார்கிட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல. அப்படி சேலஞ்ச் பண்ண நடத்தி காட்டாம விட மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். காத்திருந்து பாரு. பார்க்கலாம். பார்க்கதான். நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இதை எங்க 2 பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொல்லிட்டு நிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு முதலாளி. எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே. ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா. ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி. இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நாருன்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான். ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேணி லட்டு, சுவையான சீனி பேணி லட்டு, சுவையான சீனி ஆழமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். தீப்பிடி தெரியுது. எல்லாம் ஓடாங்க ஓடாங்க ஓடாங்க. ஏய், என்னடி இது? யார் இந்த கணபதி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற. சாப்பாடு போட்டா
சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. ஆ? என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுடி. அம்மா, கணபதி இல்ல, அதான் கதை சொல்வாரு, அவரை நான் விரும்புறேன். அடி பாவி, பாசம் வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கின்னு அலையிற மனுஷனாச்சே. நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம்னா கணபதியோட தான். கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதை நான் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாங்கப்பா, ஐயா இருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லாரு. ஆமா, யாரு நீ? எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற? ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான். பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கீஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது வரைக்கும் படமே பார்த்தது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். தினமும் இந்த தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பார்க்கற வெளியில வராங்க. ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட. தம்பி, படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம். அதை மாத்திக்கணுமான்னு பாக்குறேன். ஐயா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கை வச்சா பூ விளையும், கால் வச்சா பொண்ணு விளையும்னு. உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் குப்பமேடு மாதிரி. உங்க கால் எங்க தேட்டர்ல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா. அடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன பணிவு. தம்பி, நீ பக்குவமா கூப்பிட்டதனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நம்ம கிராமத்துக்கு கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுதே, அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா? நம்ம தேட்டர்ல வேலை செய்யற பையங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாலே பாலே வரையா. நல்லா நல்லா காசுகளே, காசு படுங்க சாமி. காசு இந்த செயின். ஐயா, செயின் வேண்டாம் ஐயா. ஐயா, இந்த தியேட்டர் வேற பேசிடுவோம் ஐயா. சும்மாரியா, நான் கொடுத்துறேன். இந்தா. ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். இங்கேயே படம் பாக்குறதா? போய் பார்க்கலாங்க. அப்படியா? பலே பலே. என்னண்ணா 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 எடுக்க முடியும்? போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கிட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணான்னு பாக்குறியா? 10 பைசாக்கு 10 பைசா தான், பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது? வாங்க. இவர்தான் என் அப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. நல்லா இருங்க. உட்காருங்க. பாபா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கும், எல்லாம் போ சரியா போயிடும். எங்க சரியா போகுது? போ பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா? இரு. கணக்கு ஐயா எதை ஆரம்பிச்சாலும் சுட்டுதாங்க ஆரம்பிப்பாரு. அரவி,